வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கேண்டில்ஸ் தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கேண்டிலா நம்ம வந்து இனிமே ரிவ்யூ பண்ண போறோம். ஒரு ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டில் தான். ஓகேங்களா? இத ஏன் கேண்டில்னு சொல்றேன்னா, இங்க பாருங்க இந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரக்சர் மாரியே இருக்கிறதுனால இது வந்து கேண்டில் அப்படின்ற மாரி சொல்றாங்க ஷேர் மார்க்கெட்ல. ஓகேங்களா? இது வந்து எப்படி கிரியேட் ஆகுது? இந்த மாரி கிரியேட் ஆனா எப்படி அது நம்ம பர்ச்சேஸ் பண்றதா, சேல் பண்றதா அப்படின்ற மாரி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கேண்டில் வந்து ஒரு அ பியரிஷ் கேண்டில். ஆக்சுவலா என்னன்னா, மார்க்கெட் வந்து டவுன் ஆவறத வந்து காமிக்குது. ஓகேங்களா? அது வந்து எப்படி கிரியேட் ஆகும்? என்ன மாரியான ஸ்ட்ரக்சர்ல அது கிரியேட் ஆகும்? அப்படின்ற மாரி நம்ம வந்து அது வந்து அந்த ஷேர வந்து செல் பண்றாங்க அப்படின்ற மாரினா, அந்த ஷேர் வந்து எப்படி கிரியேட் ஆயி, என்ன மாரி ஸ்ட்ரக்சர்ல போகுது அப்படின்ற மாரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க பாருங்க. இதுல வந்து லோ இருக்கு, க்ளோஸ் இருக்கு, ஓப்பன் இருக்கு, ஐ இருக்கு இல்லைங்களா? இது வந்து என்னன்னா, இந்த பாக்ஸ் மாரி இருக்கு இல்லைங்களா? இந்த பாக்ஸ் தான் வந்து அந்த ஷேரோடைய அந்த அந்த டைமோடைய ஒரு இது எப்படின்னா, அந்த அந்த பர்ட்டிகுலர் இடத்துல தான் வந்து நெறைய வந்து சேல் நடக்குது, பர்ச்சேஸ் நடக்குது அப்படின்ற மாரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த குச்சி மாரி இருக்கு இல்லைங்களா? மேலேயும் கீழேயும். இந்த ஷேடோ. இது வந்து எப்படின்னா ஷேடோ மாரி. நம்ம ஷேடோ எப்படி இருக்கும்? அ நம்ம வந்து பாடி இருக்கும். நம்மளோட ஷேடோ வந்து பக்கத்துல விழும் இல்லைங்களா? அந்த மாரி வந்து ஆனா அது ரியல் கிடையாது. இது வந்து டச் பண்ணி டக்குன்னு வந்துரும். அந்த பாடியில தான் வந்து ட்ராவல் ஆயிட்டுருக்கும். பர்ச்சேஸோ, சேலோ. இது வந்து என்னன்னா, ஒரு கம்ப்ளீட்டான வந்து ஒரு சேல் சேல் நடக்கிறதுக்கான பிளேஸ் இது. அந்த சேல் நடக்கிறதுக்கான பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரினா, இங்க வந்து பார்த்தீங்களா, இங்க ஓப்பன் இருக்கு இல்லைங்களா? இதுதான் இந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும்னா, ஓப்பன் ஆகும் ஒரு ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹10 அப்படின்ற இடத்துல வந்து அது ஓப்பன் ஆகுதுன்னா, ₹10க்கு ஐ என்னது ₹11. அந்த 11 அந்த மேல அந்த ஷேடோவ டச் பண்ணிட்டு, அகைன் மறுபடியும் கீழ வந்துரும். இப்ப கணக்குப்படி என்னன்னா, அந்த 11க்கும் போயிருக்கு ஷேரு. ஆனா வந்து மறுபடியும் வந்து என்னன்னா, அது 10க்கே வந்துச்சு. 10க்கே வந்து மறுபடியும் இங்க வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு ₹5 அது க்ளோஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து மறுபடியும் லோ ஆகும். ஓகேங்களா? லோ ஆயிட்டு மறுபடியும் க்ளோஸ்க்கு போயிடும். இப்ப புரியுதா உங்களுக்கு? எப்படின்னா ₹10ல ஸ்டார்ட் ஆகும். ₹11க்கு போகும். மறுபடியும் ஒரு ₹5க்கு வரும். அப்புறம் ₹4 வந்துட்டு மறுபடியும் ₹5 போயிட்டு க்ளோஸ் ஆயிடும். இதுதான் வந்து ஒரு ஷேரோடைய ப்ரொசீஜர். இப்படி தான் வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா, இந்த லோவும், ஹையும் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து எப்படின்னா, அ சின்ன சேல் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 குவான்டிட்டி இருக்குன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு 5 குவான்டிட்டி, 10 குவான்டிட்டி அந்த ரேஞ்சில மட்டும் சேல் நடக்கும். ரிமைனிங் இந்த ஓப்பன், க்ளோஸ்ல இருக்க இந்த பாடி ஷேப் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல ரிமைனிங் இருக்க 90% ஆன ஷேர்ஸ் வந்து இங்க தான் வந்து செல் ஆகும். அப்படி தான் வந்து கால்குலேட் ஆகும். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ரியல் பாடின்றது வந்து அதிக வேல்யூ இருக்கிற ஒரு இது. இந்த அப்பர் ஷேடோ, லோயர் ஷேடோன்றது என்னன்னா, ஒரு ஒரு சின்ன மூவ்மெண்ட் மாரி குடுக்கும். டக்குனு போயிட்டு சேல் பண்ணிடும், டக்குனு பர்ச்சேஸ் பண்ணிடும். அந்த சின்ன மூவ்மெண்ட்ட தான் இது குறிக்கும். நம்ம வந்து நம்ம இந்த இந்த கேண்டில் ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த மாரி கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதாவது வந்து அ ஐல கிரியேட் ஆயிட்டு, லோல வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்ற மாரினா, அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்றது தான் மீனிங். அந்த டைம்ல வந்து நம்ம அந்த அனலைஸ் பண்ணி கரெக்ட்டான நம்ம ஷேர்ஸ வந்து செல் பண்ணிட்டு வெளிய வந்துடணும். ஓகேங்களா? இதுக்கு மேல நம்ம கீழ போயிட்டே இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிட்டே வரும். இதாவது நம்ம வந்து மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னு அப்படின்ற மாரினா, எப்படி இதுவாகுதுன்னா, இங்க பாருங்க. ஓப்பன் ஆயி கொஞ்சம் ஹைல போயிட்டு, மறுபடியும் லோ வருது இல்லைங்களா? லோ ஆயி க்ளோஸ் ஆகுது. அதாவது ஓப்பன் ஆவற இடத்துலருந்து க்ளோஸ் ஆவற இடம் வந்து டவுன்ல இறங்கிச்சுனாவே, அது வந்து மார்க்கெட் டவுன்னு அர்த்தம். இதே வந்து ஓப்பன் ஆவற இடம் டவுன்லயும், க்ளோஸ் ஆகுற இடம் மேலேயும் இருந்துச்சுன்னா, அது வந்து புல்லிஷ் கேண்டில். அது வந்து மார்க்கெட் வந்து மேல போக போகுது அப்படின்றத குறிக்கும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து எப்படின்னா, புல்லிஷ் கேண்டில பத்தி பார்க்கலாம். அது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்ற மாரி பார்க்கலாம். இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டில். அதாவது வந்து நம்ம மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்ற மாரி. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வேற என்ன வீடியோ வேணும்? வேற என்ன டைப் ஆஃப் கேண்டில் உங்களுக்கு வேணும்? எந்த மாரி உங்களுக்கு போட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.